பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தை குறித்து கர்த்தர் இந்த பகுதியிலே போதிக்கிறார். இந்த நாளிலும் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால், துவண்டு போயிருப்பீர்களானால் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள். விசுவாசத்தை குறித்து 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்றால் ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, faith is a substance, அதாவது ஒரு திடப்பொருள். நமக்குள்ளே விசுவாசம் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து இயேசுனுடைய கரத்தை பற்றி கொண்டு நடக்கும்போது அது திடப்பொருளாய் மாறுகிறது. முதலாவது அது ஒரு விதையாய் தான் இருக்கிறது. அது ஒரு கடுகு விதை அளவு தான் இருக்கிறது. ஆனால் அந்த கடுகு விதை அது மரமாய் செழித்து வளருவது போல ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவை நீங்கள் புசித்து நடக்கும்போது விசுவாசம் உங்களுக்குள்ளே திடப்பொருளாய் இருக்கும். ஆம், கர்த்தர் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசமாகிய திடனை உண்டு பண்ணுவாராக. பாருங்கள், இந்த திடப்பொருள் உள்ளே இருக்கும்போது நடப்பது என்ன? நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சோதனைகள் வரும்போது இந்த விசுவாசம் அதை எதிர்ப்பதற்கு நம்மை திடமாய் நிற்க பண்ணுகிறது. உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம், வேதத்திலிருந்து பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். இவனை இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் திடப்பொருளாய் அவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். திடமாய் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளே விசுவாசத்தை போதிக்கிறார். ஆனாலும் பேதுருவினுடைய சில காரியங்கள் இந்த திடப்பொருளை முற்றிலும் உள்வாங்க முடியாதபடிக்கு தடுத்தது. ஆகவேதான் பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், சிமோனே சிமோனே, சாத்தான் உன்னை சுளகினால் புடைப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டு பெற்றுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? பேதுரு பதராய் இருக்கிறான். அவனுக்குள்ளே திடப்பொருளாகிய இந்த விசுவாசம் இருந்தால்தான் சாத்தான் சுலகிலே போட்டு புடைக்கும் பொழுது பேதுரு பதராய் காற்றில் பறக்கக்கூடாது. அவன் திடப்பொருளாய் அவன் தங்க வேண்டும் என்று இயேசு விரும்பினான். ஆனால் அவன் திடப்பொருளாய் மாறாதபடிக்கு பேதுருவை தடுத்தது எது? முதலாவது, பேதுருவினுடைய சுயபலன். இந்த காலவெளியிலும் நீங்கள் உங்கள் பலத்தை, உங்கள் சாமர்த்தியத்தை, முக்கியமாக உங்கள் மூளை அறிவை பிரயாசப்பட்டு பயன்படுத்தாதீர்கள். நம் மூளை அறிவு ஒன்றுக்கும் உதவாது. இந்த உலகத்தில் நாம் நடமாடுவதற்கும் உட்காருவதற்கும் எழும்புவதற்கும் தான் இந்த மூளை அறிவை ஒழிய இதை வைத்து எதையும் பிரயாசப்படாதீர்கள். அந்த மூளை அறிவு நமக்குள்ளே விசுவாசத்தை திடப்பொருளாய் அல்ல, அது பதராய் மாற்றும். பாருங்கள், பேதுரு சொன்னானே, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்தொடருவேன், மற்றவர்கள் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விடமாட்டேன் என்று தன் சுயபலத்தை சார்ந்து சொன்ன பேதுரு கடைசியில் நடந்தது என்ன என்பது நமக்கு தெரியுமே. அந்த அரண்மனை முற்றத்தின் வாசலில் ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்து, நீயும் அந்த மனுஷனோடு இருந்தவர் என்று சொன்ன பொழுது 3 முறை சபிக்கவும் சத்தியமும் பண்ணவும் தொடங்கினானே. அவனுடைய சுயபலன் அவனை விட்டு போயிற்று. அவன் ஞானம் அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, திடப்பொருளாய் இருக்க வேண்டிய பேதுருவை பதராய் மாறுவதற்கு காரணம் அவனுக்குள்ளே இருந்த சுயபலன், உலகத்தின் மீது இருந்த நம்பிக்கை. ஆனால் அதே பேதுரு ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகம் பெற்று அப்போஸ்தலனாய் மாறின பிற்பாடு சிறைச்சாலையில், ரோம சிறைச்சாலையில் உள்ளே அவன் வகுப்புக்கு 4 சேவகர்களாக அவன் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவன் விசுவாசம் எப்படி இருந்தது தெரியுமா? அடுத்த நாள் காலை ஏரோது அவன் தலையை வாங்க வேண்டும் என்று நாளையும் குறித்தான். ஆனால் இதை குறித்தும் கவலைப்படாமல் இப்பொழுது பேதுரு அயர்ந்து திரை செய்கிறார். காரணம் என்ன? சுளைகளை போட்டு புடைக்கப்பட்ட பேதுரு 300 நாளில் பதராய் இருந்தவர் இப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிற்பாடு சுயபலனை விட்டு
ஞானத்தை விட்டு கிறிஸ்துவையே சார்ந்து கொண்ட பொழுது இப்பொழுது அவர் பதறல்ல, இப்பொழுது அவர் பதராய் இல்லாமல் அவர் திடப்பொருளாய் மாறி அங்கே தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டபடியினாலே அன்று ராத்திரியிலேயே தேவதூதன் சிறைச்சாலையின் கதவுகளை பேதுருவுக்காய் திறந்து சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து பேதுருவை விடுவித்தார். ஆம், இந்த காலங்களிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் சிறையின் அனுபவம் மாறும், உங்கள் பிரச்சனையின் அனுபவம் மாறும். விசுவாசத்திலே திடமாயிருங்கள், உறுதியாயிருங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் திடப்படுத்தும். திடப்பொருளாயிருக்கிற, நம்பப்படுகிறவர்களின் உறுதியாயிருக்கிற இந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாய் வேரூன்றி அது செல்லட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசம் உம்மீது எப்பொழுதும் இருக்க உதவி செய்யுங்க. யாரெல்லாம் பதராய் இருக்கிறார்களோ இந்த காலங்களிலே அவளை திடப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும். விசுவாசத்தினாலே இந்த நாளிலும் எதிரிட்டு வருகிற போராட்டங்களை ஜெயித்து அவர்கள் முன்னேற உதவி செய்யும். உங்க தயவு, உங்க கிருபை பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்திட்டு பேதருக்கு உதவி செய்தவர் எங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். துதி கனமகமேலாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் அல்லாஹ்.